ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டாலே தொடங்கி விடும். அவங்கள தொட்டாவே பறக்கிறது தான். அவங்க தொட்டாவே அவங்க பற்றி பேசினா, அவங்கள பற்றி நம்ம நினைவு கொண்டா, அது அந்த சிந்தனையில் இருந்தால் எல்லாமே பறக்கிறது தான். வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு எல்லாம் மாற்றிடுவோம். எதுக்கு சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசவம் பார்த்தது, அதாவது ஆமினா அம்மையார் பிரசவம் பார்த்தது யாரு? நேற்று ஒரு பெண்மணி பேரை சொன்னோம். யாருங்க? வைபா அடிமை பெண். அவங்க செவிலி தாய், நர்ஸு. அவங்க டாக்டர் யார் இருந்தாங்க? யாருமா? உம்மு ஷிஃபா. மாஷா இப்போ சொல்ல வந்தாரு, நம்ம சொல்லிக்கிட்டேன் நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல. உம்மு ஷிஃபா தான் ஆமினா அம்மையாருக்கு அவங்களுக்கு பிரசவ வழியை, அதாவது எல்லாமே பிரசவம் முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க அவங்க தான். அவங்க முதல்ல ஆமினா அம்மையார் அவங்க தூக்கு முன்னாடியே இல்லாமல் ரசூலுல்லாஹ் முதல்ல தூக்குங்க யாரு? பெரிய பாக்கியசாலி. சரியா? அவங்க முதல்ல உம்மு ஷிஃபா தான் தூக்குறாங்க. தூக்கி கையில தூக்கி அவங்க கட்டி முத்தம் விடுறாங்க. இதோடைய பரக்கத்து நான் எடுத்து கூட சொன்னேன். அவங்களுடைய எல்லா வாரிசையும் இல்லை எந்த அந்தஸ்தை கொடுத்து கொண்டு வந்துட்டான். அது முக்கியமா அப்துல் அவுஃப், அந்த சஹாபிய அந்த சஹாபாக்கள்லயே பெரிய செல்வதனால் ஆகிட்டான். அவன் சொல்லுவான், உம்மு ஷிஃபா இதோடைய பரக்கத்து என்னன்னா, என் குடும்பமே பெரிய செல்வந்த குடும்பமா மாறின காரணம் நான் முதல்ல ரசூலுல்லாஹ் தொட்டதுனால, ரசூலுல்லாஹ்வை நான் தொட்டதுனால அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தேன். அதே மாதிரி அந்த செவிலி தாய் யாரு சொன்னாங்களே, சுஹைபா, அவங்க தொட்டதுனால அவங்க அடிமை பெண்ணா இருந்தாங்க, உரிமை விடப்பட்டாங்க. யார் மூலியமா? அபுல் அஹப். சரிங்களா? அபுல் அஹப் யாரு? ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா. சரிங்களா? ரசூலுல்லாஹ் மொத்தம் அவங்களுடைய சிச்சா 12 சிச்சாக்கள். சரிங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய கூட பிறந்தவங்க. அந்த 12 பேர்ல ஒரு ஆளுன்னா அபுல் அஹப். சரி, இந்த சுஹைபா என்ன பண்ணாங்க, குழந்தை தூக்கிட்டு போய் உங்களுக்கு தம்பிக்கு பையன் பிறந்திருக்கான், தம்பிக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படித்தானே. அப்படி சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷத்துல அவனுக்கு உரிமை விட்டுருன்னு சொன்னாரு. சரிங்களா? எந்த அளவுக்கு சொன்ன கல் நெஞ்சக்காரன், ரொம்ப கல் நெஞ்சக்காரன். அவன் கல்வை கூட அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு மூலியமா மாத்திட்டான். சரிங்களா? அந்த வார்த்தையை கேட்டு, சுப செய்தி கேட்டோடனே மாத்திட்டான். அவங்க சொன்னாங்க, என்னை உரிமை விட்டுட்டான், நான் அடிமையா இருந்தேன். அவருக்கு அபுல் அஹ்புக்கு அடிமையா இருந்தாங்க, உரிமை விட்டாங்க. இது ஓகே. இவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு. அபுல் அஹ்புக்கு என்ன கிடைச்சுன்னா தெரியுமா? அபுல் அஹ்புக்கு என்ன சிறப்பு எல்லாம் கொடுத்தான் சொல்லுங்க. அவன் எந்த விரல காட்டி அந்த பொண்ணை உன்னை உரிமை விட்டுன்னு சொன்னானோ, அந்த விரல்ல இதுவரை ஆதாரபூர்வமான ஹதீஸ், அவனுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை பிறந்தாங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்த விரல்ல இருந்து ஒரு விதமான பாரிது, அதாவது சொல்லுவாங்க ஒரு மர்மமான ஒரு நீர் சுரக்குதான். மாவல் பாரின்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சியான நீர் அதை சுரக்குது. அதை நானும் குடிப்பேன். அவ்வளவு சொல்ற விஷயம், நானும் குடிப்பேன். அடுத்து என்னுடைய பக்கத்துல என்னை சுத்தி உள்ள அந்த ஃபயர் வருது, நெருப்பு, அப்படி அவங்க அனல் மாதிரி பறக்கும், அதையும் நான் அணைச்சிப்பேன்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடக்குன்னா, அவன் வஃபாத் ஆகிட்டான். அவ்வளவு வஃபாத் ஆகிட்டான். வஃபாத்தான பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரங்கள். சரிங்களா? அப்பாஸ் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா. சரி, அப்புறம் அந்த மாதிரி அப்பாஸ் பாக்குறாங்க. அவர் சகோதரர் கனவுல பாக்குறாங்க. அப்பாஸ் இப்போ அபுல் வஃபாத் ஆகிட்டாரு. வஃபாத் ஆகி ஒரு ஆண்டு பிறகு, ஒரு வருஷம் கழிச்சு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க யார கனவுல பாக்குறாங்க? அபுல் அஹப் கனவுல பாக்குறாங்க. அப்ப கேட்கறாங்க, உன் நிலைமை எப்படிப்பா இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்றான், என் ரசூலுல்லாஹ் சபிச்சான், அல்லாஹ்வே குர்ஆன்ல அதனால சபிக்க வச்சுட்டான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க. அப்ப அபுல் அஹப் சொன்னாப்புல, ஆமா எனக்கு நிலைமை மோசமா தான் இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு நான் சபிச்சிருக்கேன், மண் அள்ளி போட்டிருக்கேன், ரசூலுல்லாஹ் சொல்லிப்பிச்சு கேட்காம இருந்தேன், நிறைய விஷயம் சொல்லிட்டு அவன் சொன்னா, எனக்கு டெய்லியும் சிரமம் தான், ஆனா திங்கட்கிழமை மட்டும் எனக்கு அல்லாஹ் தஆலா நான் எந்த விரல காட்டி சுஹைபாவோட உரிமை விட்டனோ, என்னுடைய அடிமையை உரிமை விட்டனோ, அந்த விரல்ல இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எனக்கு நீர் புகட்டப்படுகிறது. ஒரு மருந்தமான ஒரு சுவையான ஒரு நீர்
குளிர்ந்த நீர் எனக்கு எனக்கு கொடுக்கப்படுகின்றது. அது மூலியமா நானும் குடிக்கிறேன், என்னை தணிச்சுக்கிறேன், எனக்கு சுத்தி உள்ள அந்த நெருப்பெல்லாம் அணைத்து விடுகின்றேன், எனக்கு நிம்மதியா இருக்க ஒரு நாள். பாருங்க, ரசூல்லா வந்து பிறந்த அந்த சுபேட்சத்தை கேட்டு அவன் வந்து அடிமையானவரை உருவி விட்டதுனால ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு பாருங்க, அவருக்கு திங்கட்கிழமை இதற்குள்ள அந்த அவன் எந்த விரல வைத்து அவன் வந்து உரிமை விட்டானோ அதுல வந்து ஒரு மருதமான ஒரு நீர் சுரக்க வைக்கிறான்னா பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுபேட்சத்தை கேட்டவனுக்கு இப்படின்னா ரசூலுல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் புகழ்றோம், ஸலவாத் அதிகமாக சொல்றோம், அதிகமாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். ஒரு நாளைக்கு நான் சொல்லியிருக்கேன், நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்முடைய உலகத்துல மொத்தம் 45 லட்சம் பள்ளிவாசல் இருக்கு. எத்தனை லட்சம்? 45 லட்சம் பள்ளிவாசல் இருக்கு, சரிங்களா? அந்த 45 லட்சம், அந்த 45 லட்சத்துல பாங்குல மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எத்தனை சொல்லப்படுகின்றது? ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் பாங்கு சொல்றாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் பேர் ஒவ்வொரு பாங்கு எத்தனை தடவை வரும்? 2 தடவை வரும். அப்படின்னா 10 தடவை. 45 லட்சம் இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணிக்கங்க, பெருக்கிக்கங்க. அதுக்கடுத்து இக்காமத்துல, அதுக்கடுத்து துளுகில எப்ப அத்தியாயத்துல போதும். அதுக்கடுத்து பயான்ல, வேற துஆல, நம்ம இந்த மாதிரி புகழ் மாலை முழு சரி, இதுல எவ்வளவு ஸலவாத் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுங்க. நல்லா உயர்த்திட்டே இருக்கா. வராஃபானா லக திக்ர, நபியை உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவ்வளவு உயர்த்தி இருக்கான், சரிங்களா? அதனாலதான் அந்த உயர்வான ரசூலுல்லாஹ்வை நம்ம வந்து என்ன பண்றோம் அது வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். இது எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்துறதுக்காக மஜ்லிஸ் தான், எதுவுமே இல்லை. புகழ அல்ல நம்ம உயர்த்திட்டே இருப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்படி நசீப் அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து என்னது யார் நேர்ச்சி செய்யறாங்களோ அவங்களுடைய சிறப்பு அம்சம் சொல்லுவாங்க.